ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கூடியது 10ஆம் வகுப்பு அறிவியல் பொதுத் தேர்வு ஸ்டெப் மார்க்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அறிவியல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான ஆன்சர் எப்படி எழுதியிருக்கீங்க, 2 மார்க் 3 மார்க்கில் எப்படி ஸ்டெப் மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது முழுக்க வந்து தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஆன்சருக்கு, இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஆன்சருக்கு வந்து நம்ம தனியாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வாங்க நம்ம எப்படி வந்து ஸ்டெப் மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 1 மார்க்ஸ் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக குறிச்சிருப்பீங்க, ரொம்ப ஈஸியான 1 மார்க். ஸோ அங்கங்கே வந்து 2 1 மார்க் வந்து இன்சைடில் கேட்டிருந்தாங்க. ரைட், 2 மார்க் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலோரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஆஸ் இட் இஸ் இந்த அளவுக்கு ஆன்சர் எழுதிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெட்டலை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் இந்த அளவுக்கு ஆன்சர் எழுதினா உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். நெக்ஸ்ட் 16 வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ 15 பார்த்திங்கன்னா இரும்பு துருப்பிடத்துக்கான காரணங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதோ 2 எழுதினீங்கன்னாவே உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். சில பேர் 3 4 எழுதியிருப்பீங்க, அவ்வளோ எழுதுன பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். கம்மியாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடச்சிருக்காது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா, கரெக்டாக மேட்ச் பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கண்டிப்பாக வந்து கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17வது கொஸ்டின் 2 பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டும் நீங்கள் கவர் ஆக மாதிரி எழுதியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி, இதே வாழ்வுகளின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் இந்த 2 பாயிண்ட்டும் கவர் ஆகியிருந்தால் உங்களுக்கு 2 மார்க், ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. 18 பொறுத்தவரை ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இது எல்லாருமே சிடிசி புக்கில் இருக்கிற மாதிரி எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த ஆப்ஷன் குறிக்கிறது பொறுத்தவரையிலும் எல்லோரும் நீட்டாக கரெக்டாக குறிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து எல்லாருமே 2 மார்க் வந்து ஈஸியாக ப்ரொவைட் பண்ணி வாங்கிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிவி பறவையின் சிதைவடைந்த இறக்கைகள் ஒரு பெறப்பட்ட பண்பு அப்படின்னு சொல்லி இந்த 2 பாயிண்ட் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து மரங்கள் வெட்டப்படுவதால் உண்டாகும் விளைவுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஏதேனும் 2 பாயிண்ட் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிருக்கும். ஸோ 5 பாயிண்ட் சில பேர் எழுதியிருப்பீங்க. ஸோ 2 பாயிண்ட் எழுதாவே, ஒரு வேளை நீங்கள் ஒரு பாயிண்ட் தப்பாக எழுதினாலும் 5 பாயிண்ட் எழுதினீங்கன்னா ஏதோ ஒரு 2 கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு 2 மார்க் கண்டிப்பாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து மீத்தேனில் உள்ள தனிமங்களின் சதவீத இயல்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா எழுதி நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மேக்ஸிமம் எல்லாருமே கரெக்டாக எழுதியிருப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ எத்தனை பேர் கரெக்டாக எழுதிக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 23 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாய் விதி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சார்லஸ் விதி. ஸோ இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க். ஸோ அந்த இதிலேருந்து இதுவே வாயு இணைய சமன்பாடு எனப்படும் அப்படின்னு தெளிவாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 4 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் ஏதோ ஒன்று நீங்கள் தப்பாக எழுதியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒவ்வொரு மார்க் வந்து மைனஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட பார்வை தூரப்பார்வைன்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக மினிமம் 4 பாயிண்ட் எழுதியிருக்கணும். நீங்கள் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு கைடில், ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரே கைடு யூஸ் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பாயிண்ட் கரெக்டாக எழுதியிருந்தீங்க, இதில் 4 பாயிண்ட் கவர் ஆகிருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்பா கதிர், பீட்டா கதிர், காமா கதிர் கேட்டிருக்காங்க. இதில் ஏதேனும் 4 பாயிண்ட்கள் இருந்தால் உங்களுக்கு 4 மார்க் கிடைக்கும். ஸோ நிறைய பாயிண்ட் எழுதியிருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் 4 பாயிண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 4 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஆஸ் இட் இஸ் நீங்கள் இதெல்லாமே ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உலோக கலவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உலோக கலவை உருவாகிறதுக்கான காரணங்கள். ஸோ உலோக கலவை என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். அதுக்கான காரணங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 2 மார்க். காரணங்கள் வெறும் 2 பாயிண்ட் எழுதினா போதும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதியிருந்தீங்கனாலும் கவலை இல்லை. நெக்ஸ்ட் சோப்பின் தூய்மையாக்கல் முறை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதிலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து சோப்பு மூலக்கூறு வேறுபட்ட 2 பகுதிகளை கொண்டது, அது என்னென்ன பகுதி அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் கண்டிப்பாக போடணுமா அப்படிங்கிறதுனா டயக்ராம் வந்து ஆப்ஷனில் தான், தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து தூய்மையாக்கிடும் செயல்முறை அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த தூய்மையாக்கிடும் ஓடனா கூட எழுதியிருந்தாலும் உங்களுக்கு மீதி 2 மார்க் கண்டிப்பாக கிடச்சிரும். ரைட், ஸோ டயக்ராம் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியின் படிநிலைகள் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 முறைகளே இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது அதுக்கு 2 மார்க், 2 தனித்தனி எழுதிங்கன்னா மீதி 2 மார்க் கிடச்சிரும். நெக்ஸ்ட் 30th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நியூரானின் அமைப்பு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு டயக்ராம் நீங்கள் போட்டு தான் ஆகணும். இந்த நியூரானின் அமைப்புகள் எழுதி அதுக்கப்புறம் அதனுடைய பகுதிகள் 3 பகுதிகளை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மீதி 3 மார்க்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும்.
நெக்ஸ்ட் மண் அரிப்பினால் உண்டாகக்கூடிய விளைவுகள், மண் அரிப்பை தடுக்கும் முறைகள். ஸோ எல்லாத்துக்குமே 2 அப்படி எழுதியிருந்தாவே உங்களுக்கு 2 மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வளன்னு எழுதியிருப்பீங்க. ஸோ அது வந்து பிரச்சனையே கிடையாது. இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துச்சுன்னா போதும். 32 கொஸ்டின்ஸ் எத்தனை பேர் கரெக்டாக எழுதியிருப்பீங்க அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓய்வு நிலையில் உள்ள கேக்குனரை நோக்கி ஒளி மூலம் நகரும் போது தோற்ற அதிர்வெண்ணுக்கான சமன்பாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சூத்திரம், பிரதியிடல், விடை, அழகு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. 7 மார்க்ஸ் பொறுத்தவரையிலும் உந்தமாறா கோட்பாட்டை கூறி மெய்ப்பித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உந்தமாறா கோட்பாடு எழுதினீங்க அப்படின்னா 1 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டனின் 2ஆம் விதி, 3ஆம் விதி அதுக்கெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து திருப்புத்திறனின் தத்துவம் அப்படின்னு எழுதினா அதுக்கு 2 மார்க். அதே போல் அடுத்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா மின்னோட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 2 மார்க். கண்டிப்பாக மின்னோட்டம் எழுதி அதனுடைய அழகு கண்டிப்பாக எழுதியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னொரு மார்க்கும் அதில் கிடைக்கும். மின்னோட்டத்தின் அழகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை டெஃபினட்டாக கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஆம்பியர் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்டெப் மார்க்ஸும் உங்களுக்கு எழுதினா 2 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3வது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, மின்னோட்டத்தின் அளவிடும் கருவி, மின் சுற்றலை தொடர். ஸோ இதை வந்து இந்த மாதிரி எழுதினாவே உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து 7 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. 34 பொறுத்தவரையிலும் ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள், ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக வந்து இந்த 4 பாயிண்ட் எழுதியிருந்தீங்க அப்படின்னா 3 மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் 2வது வந்து குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன அப்படின்னு எழுதி வெப்பநிலை குறையும் போது வாயுவின் கதிர்திறன் அதிகரிக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் எழுதியிருந்தீங்கன்னா 2 மார்க். அதே போல் லாஸ்ட்டாக கன அளவு சதவீதம் அப்படிங்கிறதையும் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 34 பார்த்தோன்னே மீள்வினை, மீளா வினை ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தோம். இந்த கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அடிக்கடி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன மாதிரி கேட்டாங்க. ஸோ அது 4 பாயிண்ட் எழுதியிருந்தீங்கன்னா 4 மார்க் கிடைக்கும். கால்சியம் கார்பனேட், வெப்பதால் செஞ்சம், கால்சியம் ஆக்சைடு. ஸோ அதை எழுதியிருந்தீங்கன்னா மீதி 3 மார்க். 35 பொறுத்தவரையிலும் இருவித்திலை தாவரங்கள் கேட்டிருக்காங்க. ஒரு வித்தலை தாவரங்கள் அதனுடைய இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் இருந்தாவே போதும். 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 4 இருந்தாவே டெஃபினட்டாக தந்துடுவாங்க. அதே போல் காற்று சுவாசம், காற்றில்லா சுவாசம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இனி 3 பாயிண்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக மார்க் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 35 பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆஸ் இட் இஸ் நீங்கள் ஒரு தியரி மேலே ஃபுல்லாக எழுதி தான் ஆகணும். எழுதுனீங்கன்னா 5 மார்க் கிடைக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உடல் செல் ஜீன் சிகிச்சை, இனச்செல் ஜீன் சிகிச்சை அது எழுதினீங்கன்னா 2 மார்க். மொத்தம் 7 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எழுதியிருக்கீங்க, எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி ஒரு வீடியோ போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.